warmly welcome Madam R.S. Isabella to the stage. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சேர் இளமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. We request the dignitaries to first write the Kuthu Vilakku.
सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्तव्यदिदग्गुदोऽन्यो लोकत्रयेभ्य प्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय प्रसादये त्वा अमीशमीट्यं पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसिदेव सूडुम् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर्। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। हरिः ओम। Dr. M. Ramakrishnan to give the welcome address. கல்லூரி செயலர் தவ திரு சுவாமிஜி தேனகம்மி ஆனந்தா அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக திறங்கி கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற டாக்டர் சிவகுமார் கோபால் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்மோடு என்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி லயன் மரியாதைக்குரிய முனைவர் சேயான் முருகன் அவர்களே, சிறப்புரையாற்றுவதற்காக இங்கே வருகை தந்துள்ள ரெப்கோ பேங்க் மற்றும் ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் திருமதி ஆர்எஸ் இசபெல்லா அவர்களே, லயன்ஸ் கிளப்பினுடைய அரிமா சங்கம் என்று வழக்கப்படும் லயன்ஸ் கிளப்பினுடைய மண்டல தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற பிஎம்ஜேஎஃப் லயன் ஆர் பஞ்சாபகேசன் அவர்களே, டி நகர் அரிமா சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக விளங்கி கொண்டிருக்கிற லயன் எஸ் விக்னேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றி நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புக்குரிய நீதியரசர் TN வள்ளிநாயகம் அவர்களே, மற்றும் நம்முடைய கல்லூரியினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், துறை தலைவர்கள், அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைத்து ஊழியர்கள், மாணவ செல்வங்கள், மற்ற ராமகிருஷ்ணா மிஷனிலிருந்து வருகை தந்துள்ள பள்ளி மாணவர்கள், மாணவிகள் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு சிறப்பான பொன்னாள். கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்டு பல சாதனைகளை புரிந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுடைய 123ஆம் பிறந்தநாள் விழா. முதலாக கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மதிய உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தன்னுடைய ஆட்சியிலே 1954ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு மதிய உணவு திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக அனைத்து குழந்தைகளையும் பள்ளிக்கு வர வைத்தார் என்றது பெருமை. அது தொடர்ந்து இப்போது அடுத்து வந்த முதலமைச்சரால் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு இன்று மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் வழங்குகின்ற ஒரு திட்டமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவருக்கு பெருந்தலைவர் என்ற பெயரும் சொல்லியிருக்கார்கள். கல்வி தந்தை என்ற ஒரு பெயரும் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தலைவருடைய பிறந்த நாளிலே நம்முடைய கல்லூரியிலே நேர்மையான, ஒழுக்கமான,
நல்ல சிந்தனை உள்ள தலைவர்களை உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் கடந்த 10 நாட்களாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி நம்முடைய முதலாம் ஆண்டு மாணவர்களிலே ஒரு 30 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கின்றோம். அந்த பயிற்சியை திருவள்ளுவர் மயிலாப்பூர் திருவள்ளுவர் சங்கமும் லயன்ஸ் கிளப்பும் நம்முடைய கல்லூரியும் இணைந்து நம்முடைய விவேகானந்தா கல்லூரியிலே வழங்க இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது. ஆளுமை திறன், தலைமை பண்பு, ஒழுக்கம், அவர்களுக்கான திறன் மேம்பாடு, அவர்களுக்கான மரியாதை மதிப்பு அனைத்தையும் தெரிவிக்கும் விதமாக பல வல்லுநர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ஐயா சேயோன் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஐயா சேயோன் அவர்கள் சென்னை வானொலியிலே தொடர்ந்து 34 ஆண்டுகள் பணிபுரிந்து பொது வாழ்க்கையிலே பல பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய பெரும் முயற்சியோடு இந்த பயிற்சி பட்டறை துவங்க இருக்கிறது. அதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளிலே துவக்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கல்லூரி செயலர் மற்றும் மரியாதைக்குரிய டாக்டர் சிவகுமார் கோபால் அவர்கள், மரியாதைக்குரிய மேடம் RS இசபெல்லா அவர்கள், மரியாதைக்குரிய லயன் பஞ்சாபகேசன் அவர்கள், இங்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி TN வள்ளிநாயகம் அவர்கள் மற்றும் லயன் S விக்னேஷ் அவர்கள் மற்றும் ஏனைய அனைவரையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி இங்கே இருக்கிறவர்கள் பேசுவார்கள். எனக்கு வரவேற்புரை என்ற நாளை வரவேற்பு. ஆனால் ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய காலகட்டத்திலே நாம் மேலாண்மை துறையை பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அதற்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த விஷயம் எப்படி நடந்தது என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று. அதிலே கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தபோது அவருடைய ஆட்சியிலே இருந்த அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஆனால் உண்மையான செயல் என்ன செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை அவரே கீழே இறங்கி ஒரு ஏழை பங்காளனாக இறங்கி வந்து எல்லா செயல்களையும் கண்காணித்து அதனுடைய ஆணிவேர் சொல்லுவாங்கள்ல தொடக்கம், அதையெல்லாம் அவர் கண்டறிந்து தமிழக மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார் என்பதை மட்டும் நான் பதிவு செய்து அவர் போன்ற தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், அதை நாம் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for the warm welcome address. Now, I kindly request Lions Club Muthuswamy, sir, to felicitate our college secretary, Swami Dhyanagamya Nandaji Maharaj. We request Kalaimamanila and Dr. Cheyon Murugan sir to felicitate the principal, Dr. M. Ramakrishnan sir. We warmly welcome our revered secretary, Swami Dhyanagamya Nanda Maharaj, to give the benediction address. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Gurureva Param Brahma, Tasmai Shri Gurave Namaha. Salutations to the indwelling Master. By the dint of His grace, may all of us graduate from ignorance to knowledge, from darkness to light, from death to immortality. The importance of this gathering cannot be more befitting than the day that we have chosen. சொல்லுவாங்க, ஒரு ரோஜா நல்ல மனம் கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு நல்ல பெயரும் வைக்கணும். வச்சாதான் அந்த ரோஜாக்கு கொடுக்குற மரியாதை. அப்படியாக the program is beginning on a very, very important day, which is dedicated to the service of the people of Tamil Nadu. In fact, Kamarajar was the only person who brought in equality among the students, equal opportunity among the students. He was the one who implemented that the school students will have to have uniform within our own portals of learning, because people should not have differences in their upbringing, in their wealth, in their prosperity. So when they come to the school, they are all children of Saraswati.
all have to be treated equal and alike. So salutations to that great personality. And in a land which is surcharged with the energy and the thought and the ideas of Swami Vivekananda, we cannot but think how to promulgate and propagate the message of service among the young minds of the growing children of Tamil Nadu, I should say. It's very important that the youth will have to imbibe the culture of service. சேவை மனப்பான்மை மனிதர்களுக்குள், particularly among the children and the youth, they will have to inculcate. ஆனால் யாரால சேவை ஆற்ற முடியும்? வெறுங்கையில் முழம் போட முடியுமா? ஒரு பிச்சைக்காரன் தானம் கொடுக்க முடியுமா? இல்லைன்னா பலவீனமாக இருக்கிறவன் இன்னொருத்தனுக்கு பலம் கொடுக்க முடியுமா? ஆதரவாக இருக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒரு ஆள் சேவை மையத்துக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா அவன் எதில் சேவை புரியறானோ அதில் அவனை தேர்ச்சி பெற்றிருக்கணும். இன்னொருத்தனுக்கு பாடம் கற்பிக்க கொடுக்கணுன்னா அவன் பாடம் நல்லா கற்றுந்துருக்கணும். இன்னொருத்தனுக்கு தனம் கொடுக்கணுன்னா அவன் தனவானாக இருக்கணும். ஸோ ஒன் ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் a very strong and able and an accomplished personality before we actually get into the field of service. ஆனால் when do you know that you are strong? அதுக்கு வந்து இலக்கே கிடையாது. There is no limit to becoming strong. So what we do is we serve and we become strong to serve. It's like a cycle. மனம் இருந்தால், ஒரு இலக்கை மனதை கொண்டால் என்ன ஆகும்னா ஒரு நல்ல மனம் உண்டாகும். அப்படி மனம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கம் தெரியும். ஆனால் மார்க்கம் தெரியுன்றதுனாலேயே அந்த மார்க்கத்தை அடைஞ்சிருவோமா, அந்த இலக்கை அடைஞ்சிருவோமா? இல்லை. அந்த அடைவதற்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் முயற்சி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அப்போ தான் தடைகள் நிறைய வரும். மார்க்கம் எப்படி தெரிகிறதோ அதே போல் தடைகளும் பல தடைகள், 1 2 இல்லை, யோசிக்காத எண்ணாத கற்பனைக்கு வெளியாக இருக்கிற அத்தனை தடைகளும் அப்போ தான் முன்னே வரும், மலை போல் முன்னே வரும். ஆனால் அந்த முயற்சி எடுக்கும்போது என்னாகும், ஒன்று ஒன்றா தடைகள் விலகி 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 நமக்கு அந்த இலக்கு வந்து தென்படும். அந்த இலக்கை அடையும்போது என்னாகும், அந்த இலக்கை அடைந்த பிறகு என்னாகும், thus comes the end of the storyன்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் அந்த பேர்னா இந்த சினிமாலாம் வருமே கடைசியாக, அந்த காதலியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று சேருவாங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு அந்த கதையை முடிப்பான். அது மாதிரியே இலக்கை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு பிரயாணம் தொடங்கும். அதற்கு புதிய இலக்கு கண்ணில் தொடங்கும். அந்த புதிய இலக்கை அடைவதற்காக புதிய மனம் உண்டாக வேண்டும். அந்த புதிய மனம் உண்டாகுதனால் புதிய மார்க்கம் தென்படும். அந்த புதிய மார்க்கத்திலே புதியான தடைகள் வரும். ஸோ அதை மீட்கிறதுக்கு புதிய சக்தி நமக்கு தேவை. அப்போது அந்த புதிய இலக்கை நாம் அடைவோம். அந்த புதிய இலக்கை அடைந்தப்புறம் என்னாகும், புதிய ஒரு மனம் தேவைப்படும். இது ஒரு சைக்கிள் ஆஃப் டெவலப்மெண்ட், சைக்கிள் ஆஃப் க்ரோத். இதுக்கு எண்டே கிடையாது. சேவையிலையும் அதே மாதிரி தான், எண்டே கிடையாது. நாம் எந்த அளவுக்கு நாம் நம்மளை சக்தியை உபயோகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மக்களுக்கு போய் சேர முடியும் நம்ம சேவை. இவ்வாறாக சிறிய இந்த ஓரிரு கருத்தை உங்கள் முன் வைப்பதற்கு நன்றி அண்ட் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We thank the Secretary for the enlightening words. Imamani Lion, Dr. Cheyon Murugan sir, to present the introductory address. பெருமதிப்பிற்குரிய இன்றைய இந்த இனிய சென்னை மாநகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நன்கு அறிந்த ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியினுடைய செயலர் அருமையானதொரு ஆசியுரையை, தலைப்புக்கு ஏற்ற பொருத்தமான திருத்தமுள்ள ஆசியுரையை வழங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த நல்ல உள்ளம், அன்பு உள்ளம், தூய உள்ளம், தொண்டுள்ளம், தாயுள்ளம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி நமது சுவாமிகளை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இஸ் a student of Indian Institute of Science,
சயின்ஸ் பெங்களூர், ஒரு டெக்னிக்கல் பர்சன், தொழில்நுட்பத்துறையில் கற்று துறை போகிய வித்தகர் இந்த கல்லூரியின் செயலராக இருக்கிறார் என்றால் அந்த மாணவர்களை எப்படிப்பட்ட சிற்பிகளாக உருவாக்குவார்கள். ஆக அத்தகைய கல்வி சிற்பியாக இன்று தமிழ்நாட்டின் ஏழை பங்காளன், கர்ம வீரர், என்ன அருமையான பெயரை பெற்ற பெருமகன், பெருந்தலைவர். மற்றவங்களாம் நார்மல் தலைவர் தான். பெருந்தலைவர் என்று சொன்னால் அது யாரு? காமராஜர். அந்த பெருந்தலைவருடைய பிறந்த நாளை இங்கு கொண்டாடலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கினார் அல்லவா? அதற்கு பன்னாட்டு அரிமா சங்கங்களின் சென்னை தியாகராய நகர் கிளப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து மகிழ்கிறோம். எங்கள் அன்பர்கள் எல்லாம் அரிமா அன்பர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி பன்னாட்டு திருக்குறள் இணையம், இட்ஸ் a part of மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், established in Tamil Nadu Open University more than 5 years back. Already 50 Thiruvalluvar clubs have been integrated in that forum, not only from India, from abroad also. So state level, national level, international level, Thirukural forums are attached, but only 50, because we are inducting them through Zoom programs. Why I am telling this? International, that is international Thirukural forums. Which forum? First forum, Swami Vivekananda. He is a role model, he is a mentor, such a great person. So second one, then Arima already I have told. ஆக இந்த நிகழ்வு இங்கே இனிதாக நடவதற்கு முதலில் அனுமதி. இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் வரவழைத்து இதை சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் 3 மாதங்களுக்கு குறைந்தது நடத்துவதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நல்குகின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர், பேராசிரியர், கணிதவியல் வல்லுனர், முனைவர் எம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது மாணவ செல்வங்களே, இன்றைக்கு இருக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் வழிகாட்டும் தலைவர்கள். இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன? வாங்கம்மா வந்து உட்காருங்க, முன்னால் வந்து உட்காருங்க, வாங்க. குண்டூர் சுப்பையா பிள்ளை மகளிர் மேல்நிலை பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட், கிவ் எ பிக் ஹேண்ட் டு ஹர். அவங்க ரொம்ப எளிமையின் சின்னம், பொறுமையின் சிகரம். வாங்க ஸ்வர்ண பிள்ளை அவர்கள். ஆக நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த நிகழ்வு 120 மாணவர்கள் இதில் பயன்பெறுகிறார்கள். எங்களுடைய இலக்கு 200 மாணவர்கள். பள்ளிகளிலிருந்து 90 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம், ஈச் 30. குண்டூர் சுப்பையா பிள்ளை மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து 30 பேர், சிடி தெய்வநாயகம் நூற்றாண்டு பள்ளியிலிருந்து 30 பேர், ராமகிருஷ்ணா மிஷன் அங்கிருந்து குரு சுவாமிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஆக அங்கே 30, மொத்தம் 90. இங்கு விவேகானந்தா கல்லூரியிலிருந்து 30 பேர். இன்னும் 2 கல்லூரிகளை இணைக்க வேண்டும், அதனுடைய எங்கள் இலக்கு. அதை சேர்த்து தான் நான் 200 என்று சொன்னேன். ஆக இந்த நிகழ்வு இங்கே இந்த நல்ல நாளில் நடக்கிறது என்றால் இத்துணை பேருடைய ஒத்துழை, ஊர் கூடி தேர் இழுக்கிற கதை அதுதானே. தலைமை பண்பு என்பது சாதாரணமாக வருமா? 300 மாணவர்களில் 30 மாணவர்களை 30 மணித்துளியில் தேர்ந்தெடுத்தோம். உண்டா இல்லையா முதல்வர் அவர்களே? அது மட்டுமல்ல, அந்த 30 பேரில் 5 தேர்ந்தெடுத்தோம். அப்படித்தான் மற்ற இடங்களிலும் நடத்தி உள்ளோம். அதுதான் தலைமையின் சிறப்பு. இன்ற நிகழ்ச்சியின் இதற்கு எங்களுக்கு பெருந்துணை புரிகிறது. குறிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு, பன்னாட்டு அரிமா சங்கங்களின் டி நகர் அரிமா சங்கத்தின் தலைவராக என்னை ஆக்கினார்கள். அதனுடைய விளைவு நான் இப்பொழுது தலைமை பயிற்சியை நடத்தினால் என்னன்னு சிந்திக்க வைத்தது. வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டு என்று கூறுவார் எங்களுடைய சுவாமிகள், இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள். வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டும்பார். நான் வழிகாட்டினா போதுமா? நான் வாழ வேண்டும் அல்லவா? வாழ்ந்து கொண்டுதானே வழிகாட்ட வேண்டும். ஆக அரிமா சங்கத்தின் தலைவராக இருப்பதனால் குழந்தைகள், இளைஞர்கள் தலைமை பயிற்சி பயிலரங்கத்தை தொடங்குவோம்.
தலைவர்களை உருவாக்குவோம். ஏனென்றால் பெருந்தலைவர் தான் இலக்கு. இதை விட சிறப்பு நாள் என்னாள்? அதனால் தான் இன்று தொடங்குகிறோம். இதற்கு அனுமதி அளித்த, நாம் செய்யலாம் என்று ஒரு ஒப்புதல் அளித்த பன்னாட்டு அரிமா சங்கங்களின் தியாகராயன் அரிமா சங்கம் ரீஜனல் சேர்பர்சன் பஞ்சாபகேசன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். இவர்கள் அதே மாதிரி எங்களுடைய செயலாளர் கணேஷ் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என் வணக்கம். அதே மாதிரி இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார் ரெப்கோ வங்கியினுடைய மேலாண்மை இயக்குனர் ஃபார்மர் எம்டி மேனேஜிங் டைரக்டர். And not only Repco Bank, Repco Finance, Micro Finance Limited. ஒன்று சொல்லுகிறேன், 15 ஆண்டுகளாக எங்கள் அறிவியல் பூங்கா சிறப்பாக வருவதற்கு பெருந்துணை புரிந்தவர் திருமதி RS இசபெல்லா அவர்கள். நான் முன்னரே சொன்னேன், ஊர் கூடி தேர் இழுக்கிறோம், நாம் தனிமையாக இருக்க முடியாது தேர. அதுதான் காரணம். சரி, இவற்றை அனைத்திற்கும் முத்தாக யாரை தொடங்க வைப்பது? ஒன்று தெரியுமோ தெரியாதோ அன்பர்களே, நான் நாள்தோறும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்குவேன். நேற்று திருச்சியில் ஸ்ரீரங்கம் 135 ஆண்டு ஆன பள்ளிக்கூடம், அதில் ஒரு இலக்கிய மன்றத்தில் அதில் குமரகுருவர் சுவாமிகளை பற்றி பேசி வந்தேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எங்கெல்லாம் பேசுகிறேனோ, எங்கெல்லாம் செல்கிறேனோ, தேனை மலர்களை நாடி தேனை கொண்டு வருவது போல நல்ல நல்ல பேச்சாளர்களை, நல்ல நல்ல விற்பனர்களை, வித்தகர்களை அழைப்பது வழக்கம். அப்படி பெங்களூரில் பன்னாட்டு திருக்குறள் மாநாடு நடந்தது. அந்த மாநாடு நடப்பதற்கே வித்திட்டதே மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தான், திருவள்ளுவர் இருக்கை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். அந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பெருமை சேர்த்தவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். நீங்கள் எல்லாம் காணும் ஒரு கல்லூரி மாணவரை போல காட்சியளிக்கின்ற 43 வயது இளைஞர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர் டாக்டர் சிவகுமார் கோபால் அவர்கள். ஓங்கி கரவொலி எழுப்புங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பர்களே சற்றே உற்று கவனியுங்கள். அது மாநாடு நடந்தது. இவர் அப்பதான் நானும் நானும் ஒன் ஆஃப் த செலிபிரிட்டிஸ், முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கோம். இவர் பக்கத்தில் உட்கார வர்றார். வருகிறவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சார், நான் பத்மஸ்ரீ அவார்டி சார். நான் எங்களுக்கு ஆச்சரியம், என்ன 60, 70 வயசு 80 வயசுக்கு மேலே தானே பத்மஸ்ரீ அவார்டு. இவர் எப்படி, நீ எந்த துறைன்னு கேட்டேன். உடனே விடலை, நம்ம அடுத்தால அதுதானே கேட்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்னார். ரொம்ப மகிழ்ச்சி சார், யூ ஆர் லுக்கிங் வெரி யங். நான் நெல்லையில் பூத்த முல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லிவிடுவேன். சில பேருக்கு தனக்கு பெருமை இருக்காது, தான் ஊரை சொன்னால் பெருமை வரும். எங்கள் ஊர் நெல்லை பெயர் பெற்றது, அதனால் நான் நெல்லையில் பூத்த முல்லைன்னு சொன்னேன். அவர் உடனே எனக்கு பதில் அடித்தார், இது திருவண்ணாமலை தந்த தீபம்னாரு. எப்படி? அவர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். எனக்கு அது அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நான் எத்தனையோ பேர்ட்ட சொல்கிறேன், யாரும் அப்படி சொல்லலையே. தஞ்சையில் விளைந்த நெற்களஞ்சியம்னு சொல்லலையே, திருவண்ணாமலை தந்த தீபம்னாரு. அறிவு தீபம், அறிவு சுடர் ஏற்றப்பட வேண்டும். அதை ஏற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். விளக்கே, திருவிளக்கே, வேந்தன் உடற்பிறப்பே, ஜோதி மணி விளக்கே, ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே என்று விளக்கை ஏற்றி இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று திருவிளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்கள். அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி சொல்லி, இங்கே பள்ளிகள் கல்லூரியில் வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற பெருமக்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்று 3 மாதங்கள் நாங்கள் சிறப்பாக பங்கேற்று நாங்கள் சிறந்த தலைவர்களாக விளங்குவோம் என்ற சூளுரையோடு அமர்ந்திருக்கின்ற பள்ளி மாணவிகளே, கல்லூரி இளம் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். என்னடா 10 நிமிஷம் பேசி பணிவான வணக்கம் தொடங்குறாரா? இன்னும் 10 நிமிஷம் பேச மாட்டேன், கவலைப்படாங்க. இப்போ இதே அரங்கில் இது 3வது அரங்கு, 3வது நாள். முதல் நாள் ஃப்ரெஷர்ஸுக்கு வகுப்பு எடுத்தேன். 2வது நாள் 300 பேரில் 30 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள பிரசிடென்ட் ஆஸ் பர் அவர் நார்ம்ஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎஸ்டி, பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் 3, இன்னும் 2 ஆக 5 தேர்ந்தெடுத்தோம். அதுவும் இந்த அரங்கில். இப்போ தொடக்கம், நல்லா கவனிக்கணும், தொடக்கம். இது எப்படி நாங்கள் நடத்த போகிறோன்னா,
என்னுடைய துணைவியார் இணைந்திருக்கின்றார்கள். அதை நான் பெருமையோடு சொல்ல வேண்டும். டாக்டர் ராஜேஸ்வரி முருகன், ஷீ இஸ் ஆல்சோ லைன் லேடி ஃபார் தி பாஸ்ட் 5 years. ஷி ஹஸ் கம் ஃபார்வர்ட். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மனைவியாக இருந்தாலும் நம்ம கம்பல் பண்ண முடியாது unless they involve themselves. That is important. அது யாராக இருந்தாலும் they have their own freedom. But she volunteered. I am very happy. ஆகையினால நாங்கள் இருவரும் தான் இந்த 3 மாத வகுப்புக்கு தொடங்கியிருக்கோம். எங்களோடு துணையாக ஒரு 10 பேரை சேர்க்க போகிறோம். ஃபார்மர் டிஎஸ்பி கருப்புசாமி வந்திருக்கிறார். அதை சொல்லதுக்காக தான் நான் அதை கூட அவர் அவர் எப்படி தெரியுமா, நிறைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே, ஒரு ஆசிரியர் ஒரு ஆர்டினரி கான்ஸ்டபிளாக தொடங்கி தொடங்கி டிஎஸ்பி அளவு உயர்ந்தவர். இதை நான் சொல்லி ஆகணும், அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் அவர் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் பர்சனாக வரப்போகிறார். அதே மாதிரி நம்ம ரீஜனல் சேர்பர்சன் இங்கே அமர்ந்திருக்கின்றார், பஞ்சாபகேசன். இன்னொருவர் எங்கள்கிட்ட ஒரு பெரிய மாணிக்கம் இருக்குது. யார் தெரியுமா? முத்துசாமி அவர்கள். அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அரிமா சங்கத்தில் மூத்த உறுப்பினர். இதன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. இந்த லீடர்ஷிப்புக்கு தேவையே லீடர்கள் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வர முடியும். உங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே நான் சொல்ல நேரம் இல்லை. அதனால் முத்துசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். லைன் அசோகன் வங்கியில் ஏஜிஎம்மாக இருந்து பணி நிறைவு பெற்றவர், இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட். He is also district chairperson for finance and accounts. I hope so. அது ஏன் இதை சொல்லுகிறேன், அப்புறம் உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர், என்னோடு பெங்களூர் வந்தவர், எனக்கு பெருந்துணையாக இருப்பவர். அவர் தான் உங்களுக்கு சிலம்ப கலையை கற்றுக் கொடுக்க போகிறார். வெறும் these 200 youngsters will not only learn, they are learning subjects in their college. Mind it, lecture need not detail the subject, but to knock the door of the mind. அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். A leader should be a visionary. A leader should be a mentor and guide. A leader should be a statistician. A leader should be a strategist. A leader should be a team player. A leader should be a trailblazer. இதை விளக்கினால் 1 மணி நேரம் ஆகிவிடும். இது அது important traits of a leader. You know where I got it? Hindu paper. Now? No, 30 years back. That's what I used to tell. Read papers, take hints, keep it and register it in your mind, because our human brain is a supercomputer than the man-made computer. So, I request this leadership training will certainly be very successful. You know, another important aspect I would like to mention and finish my introductory talk in this regard. What you know? I was in NCC as a senior under officer. I was in NSS as a student advisor. I was in NIS, National Integration, all in college days, not while in service. National Integration Committee student president. So those experience gives me this courage, confidence and competence to conduct this course, and we will have initially 10 persons. This resource person number will increase. We will increase the workshop. First set, second set, இப்படி நாங்கள் கொண்டு வருவோம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 1000 மாணவர்களை நல்ல தலைவர்களாக பள்ளி கல்லூரிகளிலிருந்து உருவாக்குவோம் என்ற உரையையும் சொல்லி, அன்பர்களே, நீங்கள் மாணவ செல்வங்களே சற்றே நிமிர்ந்து உட்காருங்கள். மாணவர்கள் மட்டுமா உட்காரணும், நாங்கள் உட்கார மாட்டோமான்னு நினைக்காதீங்க. எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். ஒரு உறுதிமொழியை எடுத்து விடுவோம். தட் இஸ் மை மோட்டோ. அதைத்தான் நான் அதை நான் எழுதுவதற்கு காரணமே சுவாமி விவேகானந்தர் தான். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் யூ ரீச் த கோல் என்று கர்ஜனை செய்தார் அல்லவா? அதுதான் என்னை ஊக்குவித்தது, உச்சரிக்க வைத்தது. கூறுகிறேன், நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். உணர்ந்து சொல்ல வேண்டும், உறக்க சொல்ல வேண்டும். சரியா? ரைஸ் யுவர் ஹேண்ட் லைக் திஸ். ஆஸ்பயர். இன்னும் நல்லா சொல்லணும், உயிரோட சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். ஆஸ்பயர். இன்னும் நல்லா வரணும். அந்த கடைசியில் இருந்தெல்லாம் வரல சவுண்டு. ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். விரும்பி,
விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. விரும்பு, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. I am an achiever. I am an achiever. I am an achiever. நான் ஒரு வெற்றியாளன். டக்குன்னு மடக்கணும். என்ன பாரு, எத்தனை பேர் மடக்கிற? இப்படி பாரு. நான் ஒரு வெற்றியாளன். நான் ஒரு வெற்றியாளன். நான் ஒரு வெற்றியாளன். நன்றி. Thank you, sir, for the warm introduction. Now, I invite Padma Shri Awardee Dr. Sivakumar Gopal, sir, to present the inaugural address. என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். இப்படி ஒருத்தர் பேசிட்டு உட்காந்ததுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறேன் சொல்லுங்க? மொத்த க்ரௌடையும் அவர் பக்கம் எடுத்துட்டாப்புல. ஐஏஎஸ்சியில் படிச்சுட்டு ஒரு கல்யாணம், 2 குழந்தைங்க, 3 BHK ஹவுஸு, 4 வீலர் காரு, 5 டிஜிட் சம்பளம். இல்லை அவர் நினச்சா 8 டிஜிட் சம்பளம் கூட வாங்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்கு வந்திருக்கிறார் தெரியுங்களா? சுவாமிஜிக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடுத்து சேயோன். ஒரு லைன் தான் சொன்னேன், திருவண்ணாமலை கொடுத்த தீபம்னு. உடனே இங்கே வரணும்னு சொல்லிட்டாப்புல. சேயோன்னா குறிஞ்சி இதில் முருகப்பெருமான்னு பேர். முருகன்னா தமிழ். அவருடைய தமிழுக்கு விளக்க உரையே தேவையில்லை, இவரை பேசிட்டார் பாருங்க. மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, கீழே இருக்கிற பெரியவங்களே, பசங்களே, பசங்க ஏன் சொன்னா நானும் உங்கள் வயசு தான். அவர் 43 சொன்னார், ஆக்சுவலி ஒரு 45. உங்கள் கூட இருக்கும்போது என் வயசு இப்போ ஒரு 20 வச்சுக்கலாம். இங்கே வந்ததுக்கு 2 ரீசன் தான். ஒரு ரீசன் அவர் சொல்லிட்டாப்புல, திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு ரீசன் கல்வி, எஜுகேஷன். எஜுகேஷன் இல்லாமல் இருந்தால் அவர் என்ன திருக்குறள் மாநாட்டில் மீட் பண்ணியிருந்திருக்க மாட்டாப்புல. திருவண்ணாமலையில் ஒரு சாதாரண ரோட்டில் துணி விற்கிற ஒருத்தரோட பையனாக பிறந்து இங்கே வந்து நிற்கிறேன்னா காரணம் எங்கள் அப்பா அம்மா. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். அவர் என்னை படிக்க வச்சாப்புல நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு திருவண்ணாமலை ஒரு ஸ்கூலில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அது பேர் மாதிரி பள்ளின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலு வித் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ பேசி முடிச்சுட்டு பசங்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன். உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு ஒரு பையனை கேட்டேன். எங்கள் அப்பா பானை செய்கிறவருன்னு சொன்னாப்புல. இன்னொரு பையன் சொன்னாப்புல எங்கள் அப்பா டெய்லருங்கன்னு. ஒரு பையன் சொன்னாப்புல எங்கள் அப்பா டெய்லி கூலி வேலைக்கு போகிறவர். எப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கிற டாப் ஸ்கூலோட பர்சனை தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாப் பர்சனாலிட்டிஸை மட்டும்தான் அங்கே படிக்க கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரு நிமிஷம், அவர் சீஃப் கெஸ்ட் வராப்புல. டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலோட டாப்பர்ஸ் வந்து அங்கே படிக்கிறாங்க. அதில் ஒரு பையன் சொன்னாப்புல எனக்கு அப்பாவே இல்லைங்கன்னு. ஒரு பையனும் அப்பா வந்து கஷ்டத்தை சொன்னாப்புல, ஒரு பையன் அப்பாவே இல்லைன்னு. எந்த முயற்சியோடு நீங்கள் வந்திருக்கிறப்பான்னாப்புல.
கிராமத்தில் பிறந்தனா வாழ்க்கையில் முன்னேறுன்ற ஒரே ஒரு குறிக்கோள், அந்த ஒரு குறிக்கோள் தான் என்னை இந்த ஸ்கூலில் வந்து படிக்க வைக்குதுன்னு சொல்லிட்டு. கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறை பழனி கோயிலுக்கு சாமி பார்க்க போயிருந்தேன். தமிழ் வருஷப்பருப்பு, பயங்கர கூட்டம், உள்ளே விடவே இல்லை. ஒரு கார் ஒன்று வந்தது, இங்கே இருக்கிற செக்யூரிட்டி டோர் ஓப்பன் பண்ணாப்புல கார் உள்ளே போச்சு. நான் செக்யூரிட்டி கேட்டேன், இவ்வளோ பேர் வெளியில் நிற்கிறோம், ஒருத்தருக்கு மட்டும் காரை திறந்து விட்டியே ஏன்னு கேட்டேன். போனது ஜட்ஜிங்கன்னாப்புல. என்னப்பா ஜட்ஜிக்கு மட்டும் விடுறியேன்னு. ஜட்ஜினா சாமிங்கன்னாப்புல. அப்போதான் தெரிஞ்சுக்கினேன், நீதி வழங்குறது கடவுள், நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அடுத்து நீதி வழங்குறது அரசன், நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்ததில்லை. நம்ம பார்த்துன்னு இருக்கிற நீதி வழங்குற தேவதைகள் யாருன்னா சாமி மாதிரி ஜட்ஜஸ் தான். இது அவர் நான் இருக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன். கடவுளோட அருளால் அவர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்தாப்புல. அவர் ஏன் சொல்ல வரேன்னா, 23 வயசு ஒரு பழங்குடியின பெண் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையிலிருந்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுகிறாங்க சென்னைக்கு வந்து. சிவில் ஜட்ஜுக்கான ஒரு எக்ஸாம். எக்ஸாம் எழுதுகிற 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க குழந்தை பெற்றாங்க. எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் 2 நாள் குழந்தைய தாய்கிட்ட விட்டுட்டு எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டோட யங்கஸ்ட் சிவில் ஜட்ஜ் ஸ்ரீபதின்னு. யோசிச்சு பாருங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அந்த பொண்ணு நினைச்ச எக்ஸாமை ஸ்கிப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்கிப் பண்ணி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் அவங்கள பற்றி பேசியே இருக்க மாட்டேன். இந்திய அரசாங்கம் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு த யங்கஸ்ட் அச்சீவர், 23 வயசில் ஜட்ஜி, 22 வயசில் நான் சயின்டிஸ்ட். பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். சயின்டிஸ்ட் போஸ்ட்டு ஒன்று இருந்தது. உள்ள எடுத்து பார்க்கும்போது 102 போஸ்ட் இருந்தது. 100 ரூபாய்க்கு போய் டிடி எடுத்துட்டேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். நான் சொல்கிறேன் 2004. 100 ரூபாய்க்கு 30 ரூபா கமிஷன், 130 ரூபா கட்டினேன். யோசிச்சு பாருங்கள், எங்கள் அப்பா ரோட்டில் துணி விற்கிறவர், அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பார். இன்டர்நெட் சென்டருக்கு போனால் அப்ளை பண்ணுறதுக்கு, அங்கே போனால் 40 rupees 1 hour இன்டர்நெட்டுக்கு. இப்போ மாதிரி கைக்குள் உலகம் அதெல்லாம் இல்லை. ஒரு கடைக்கு தான் போனோம், 40 ரூபா கொடுக்கணும் 1 மணி நேரத்துக்கு. ஸ்லோவாக இருக்கும் இன்டர்நெட். ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துன்னு போகலன்னா திரும்பி போகணும். அப்ளை பண்ண போகும்போது என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உக்காந்தாப்புல, ஹெல்ப்பு கூட்டின்னு போயிருந்தேன். உள்ளே போனால் ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக 100 ரூபா கட்டணும். அவர் சொன்னாப்புல, 100 ரூபா எதுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு வேஸ்ட் பண்ணுற, ஆல் ஓவர் இந்தியா போஸ்ட், அது எத்தனை லட்சம் அப்ளிகேஷன் வரும் யோசிச்சு பாருங்க. எத்தனை லட்சம் வரும் ஒரு போஸ்ட்டுக்கு, எதுக்கு 100 ரூபாயை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன் 100 ரூபா டிடிக்கு 30 ரூபா கமிஷன் கொடுத்துட்டேன், அரை மணி நேரம் இன்டர்நெட்டுக்கு 20 ரூபா கொடுக்க போகிறேன். இந்த டிடியை திருப்பி பேங்க்கில் கொடுத்தேன்னா மறுபடியும் 30 ரூபா கமிஷன், 70 ரூபா கையில் கொடுப்பான். நம்மளுக்கு லாஸ் எவ்வளோ ஆச்சு? 80 ரூபா. அப்ளை பண்ணுறேன்னு சொன்னேன். அவன் ஒரு வார்த்தை கேட்டான், கிடைக்காததுக்கு எதுக்குடா 70 ரூபாயை வேஸ்ட் பண்ணுறேன்னா. நான் பேசுறது கடைசியில் கேட்குது இல்லை, பின்னாடி இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய ஆளாகுவாங்க. ஏன்னா நானும் கடைசி பெஞ்சு தான் டிப்ளமாலையும் இன்ஜினியரிங்கும். ஆனால் 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் பெஞ்சு, ஹைட்டுக்காக முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் பையன் வேணான்னு சொன்னான். இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அப்ளை பண்ணது. ஒரு 2 மாதம் கழித்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறந்துடணும், கூப்பிடுவாங்க, கூப்பிடாம கூட போயிடுவாங்க. வீட்டுக்கு லெட்டர் வந்தது, இந்த மாதிரி ஸோ டேட்டில் உங்களுக்கு எக்ஸாமு, நீங்கள் வந்து எழுதுங்க பெங்களூருன்னாங்க. நம்மளுக்கு பெங்களூரை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. இப்போவே இப்படி இருக்கிறேன், 22 வருஷம் முன்னாடி எப்படி சின்ன பையன் இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு சின்ன பேகு,
ட்ரெஸ் எடுத்துன்னு போகிற பேகை கூட என்கிட்ட கிடையாது. இன்னொரு கூட படித்த பையன்தான் அவனுடைய பேகை கொடுத்தான். அந்த பேகை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் எழுத போனேன். காலையில் போகும்போது 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. எப்படி நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்டரிஸ் ரீச் ஆகுன்னு எனக்கு தெரியல. பஸ் எல்லாம் பிடிச்சி போய் இறங்கி 1/2 hour லேட். எக்ஸாம் எழுத விட்டாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். உடனே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மத்தியானம். ஒரு 1/2 hour உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், கெட் ப்ரிப்பேர்டுன்னாங்க. சாதாரண ஒரு சட்டை, சாதாரண ஒரு பேண்ட்டு, செருப்பு, தலை கூட சரியாக சீவலை. என்ன போனதே லேட்டு, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. உடனே இன்டர்வியூக்கு போய் உக்காந்தேன். என் கூட காம்படிஷனுக்கு அங்கே வந்தது ஒரு ஆள், HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் ஒரு என்ஜினியர். 2 பேர் DRDOவில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ். இன்னொருத்தர் NIT வாரங்களில் வந்து எம்டெக். அவங்களெல்லாம் பார்க்கும்போது சின்ன பையன், பார்க்கறதுலையும் சரி, படிப்புலையும் சரி, அனுபவத்துலேயும் சரி. ஆனால் ஒன்று தான், சின்ன வயசுலேயே சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சது. எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறேன். நினைச்சதை சாதிக்கலாம். அது ஒரு வைராகியம் மட்டும்தான் மனசுக்குள்ள. என்ன அப்பா ரோட்டில் கஷ்டப்படுறாப்புல, காலையில் 5 மணிக்கு மூட்டையை தூக்கின்னு போயிட்டாருன்னா நைட்டு 9 மணிக்கு வரும்போது நான் தூங்கி இருப்பேன். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வேலைக்கு போயிடுவாப்புல, தூங்கினதுக்கு அப்புறம் தான் வருவாப்புல. இன்டர்வியூ முடிஞ்சது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க. காலையில் ஒரே ஒரு 1/2 தோசை சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பிடல, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். ரிசல்ட் வரும். நானும் ஒரு 1 மணி நேரம் இந்த அடக்காக்கம் கோழி மாதிரி அங்கேயே உட்காந்து ரிசல்ட் என்ன வருமான்னு. 6 மணி ஆச்சு, ரிசல்ட் வரல. திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன். மனசு கேட்கல, திரும்பி போகணும். திரும்பி அங்கே போனேன். போனால் ரிசல்ட்டில் என் பேர் இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஆல் இந்தியா லெவலில் ஒரே ஒரு போஸ்ட்டு. திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூருக்கு போகிறோம், ஒன்றுமே தெரியாது. உறுதி, வீட்டோட வறுமை, முன்னேறன்ற ஒரே ஒரு இலக்கு. இதே 3 தான். இந்த 3 மட்டும் என்னுடைய முதுகலை வச்சுக்கிட்டு அந்த சீட்டை அடித்தேன். ஒரு போஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியா. யோசிச்சு பாருங்க, எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, படிக்கிற நம்ம நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும். ஒரு நண்பன் அப்ளை பண்ணாதன்னு சொன்னான், ஒரு நண்பன் கையில் இருக்கிற பேகை கொடுத்தான். வீட்டிலேருந்து எடுத்து எனக்கு பேக் கொடுத்தான். கூடா நட்புன்னு சொல்லுவாங்க, நட்பு ஆற ஆயுதல்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பர்கள் ரொம்ப 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 நமக்கு முக்கியம். ரஜினி சினிமாவுக்கு நடிக்க வந்ததுக்கு காரணம் அவருடைய நண்பர். நல்ல நண்பர்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து கல்வின்றது ரொம்ப 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 முக்கியம். படிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று பணம் இருக்கணும். இங்கே இருக்கிற எத்தனை பேர்கிட்ட பணம் இருக்கும்னு எனக்கு தெரியாது, இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் என் சொந்தங்களாக தான் நீங்கள்லாம் இருப்பீங்க. ஆனால் இப்போ நான் காசு நிறையா வச்சிருக்கிறேன். கல்வி இல்லைன்னா நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்காது. கௌரவம் இருந்தால் தான் நமக்குன்னு ஒரு மதிப்பு. யோசிச்சு பாருங்க, என்னையும் இந்த மாதிரி பெரிய ஆளுமை பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்கன்னா அதோட காரணம் என்னுடைய படிப்பு. இல்லைன்னா ஜட்ஜி பக்கத்தில் நிற்கவே முடியாது. இங்கே கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். ஜட்ஜி இப்படி பார்த்தாருன்னா வெளியில் போயிடணும். அவங்க கூட நிற்கிறோம்னா அதோட காரணம் கல்வி. காமராஜரை பற்றி ஏன் நம்ம பேசுகிறோம்? படிக்காதவர் அவர், படிக்காதவர், ஆனால் படிப்பை கொடுத்தவர். படிக்காத ஒரு மனுஷனை பற்றி நம்ம பேசுகிறோம்னா அவங்க ஏதோ செஞ்சுருக்கணும் சொசைட்டிக்கு. அவர் கொடுத்தது கல்வி. ஒரு நாள் காரில் போயின்னு இருக்கிறாப்புல, நல்ல வெயில், ஒரு பையன் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாப்புல நிலத்தில். திடீர்னு மனசு கேட்காம காரை நிறுத்தி பையனை கூப்பிட்றாப்புல, ஏண்டா கண்ணு ஸ்கூலுக்கு போகலையான்னு. அப்படின்னா என்னங்கன்னு கேட்குறாப்புல. ஏன் அங்கே போனால் படிப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களேன்னு. சோறு போடுவாங்களான்னு கேட்டாப்புல. ஓ, அவன் சோறு போட்டால் படிப்பான் போலன்னு நினைச்சாப்புல. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொன்னார் வள்ளுவர். காமராஜர் அதை ரிவர்ஸ் பண்ணாரு. வயிற்றுக்கு சோறு போட்டாதாண்டா காது கூட கேட்கும். மத்தியான சாப்பாடு போட்டாரு.
அதுக்கும் கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இல்லைன்னு நிறுத்தினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பேசி 5ஆண்டு திட்டத்தில் அதை இன்க்ளூட் பண்ணவர். அதனால தான் நம்ம இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிறோம். இல்லைன்னா அவரை பற்றி யாரும் பேச மாட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்க. எப்படி சுவாமி விவேகானந்தாக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடைச்சாரோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஆசிரியரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். நம்மளை மேலே ஏற்றி விட்டுட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறவங்க அவங்க தான். அப்பா அம்மா கூட இப்போ பாருங்க, நான் அப்பாவை பற்றி சொல்லிட்டேன், அம்மாவை பற்றி சொல்லிட்டேன். அடுத்த ஃபங்க்ஷனில் அப்பா அம்மாவை கூட்டின்னு வரோம், பொண்டாட்டி கூட்டின்னு வரோம், பிள்ளையை கூட்டின்னு வரோம். ஆனால் அவங்கள கூப்பிடவே மாட்டோம். அவங்க வேறு நம்மளுடையது. அவங்க கீழே இருப்பாங்க, வெளியில் தெரியாது. அப்துல் கலாம் சொல்லுவார், என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். நான் படித்த ராமேஸ்வரம் ஸ்கூலு, நான் படித்த MIT, அவங்கள நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிப்பு உதவாது. நல்ல ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். நல்ல ஆசிரியர்கள் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை விட்டு போயிடும். ஒழுக்கம், நல்லா படிக்கிறோம், நல்லா காசு வந்தது, அதை தவறான வேலை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் காணாமல் போயிடுவோம். நம்ம படிக்கணும், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் நம்மளை கண்டிப்பாக உயர்த்தும். கிடைச்சதே நினச்சி நம்ம நினச்ச மாதிரி செய்யக்கூடாது. இப்போ இருக்கிற காலத்தில் எடுத்து பாருங்கள், மொபைல் எடுத்து அவங்க என்ன வேணாலும் பார்க்கலாம். ஒரு DSP அவங்க இருக்கிறாங்க, எத்தனை கேஸ் பார்க்குறோம் சின்ன பசங்களுடைய அஃபென்சஸ். ஃபோட்டோஸ் பண்ணுறான், வீடியோ பண்ணுறான், எந்த நேரம் பசங்க மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளே பக்குவப்படுத்தி கொள்ளனா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். காலையில் எங்கள் அம்மா என்னை படிக்க எழுப்பி விடுவாங்க, புக் எடுத்து வச்சுக்கோ நான் படிக்கிற மாதிரி, மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு தூங்கிடுவேன். அவங்க நினச்சிருந்தாங்க புள்ள படிக்கிறான்னு, ஆனால் நான் உள்ள தூங்கின்னு தான் இருப்பேன். ஒரு நாள் யதார்த்தமாக எழுப்பு வந்தாங்க, நான் தூங்கிட்டேன். என்னடா கண்ணு பண்ணுறேன்னாங்க. இல்லைம்மா, எனக்காக படிக்கக்கூடாது, நீ உனக்காக தான் படிக்கணும். என்னை ஏமாத்த நினைச்சா நீ உன்னை ஏமாத்திக்குவ. ரைட். எங்கள் அம்மாக்காக புக் எடுத்து வச்சு நான் படிச்சேன்னா புக்கு உள்ள ஏறுங்களா? அதுதான் அவங்க எனக்கு கடைசியாக சொன்னது, படின்னு சொன்னது. டிப்ளமாவில் டிபார்ட்மெண்ட் டாப்பர், இன்ஜினியரிங்கில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் டாப்பர், அருண் இன்ஜினியரிங் காலேஜில் நான் படித்த திருவண்ணாமலை காலேஜில் படித்து முடித்த உடனே யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்ததுக்காக 10,000 காசை கொடுத்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த காசோட 2 மாத சம்பளத்தை எடுத்துன்னு போய் அம்மாவுக்கு செயின், 2 தம்பிங்களுக்கு ஒரு மோதிரம், அப்பாவுக்கு ஒரு மோதிரம், வீட்டுக்கு முத கலர் டிவி வாங்கி கொடுத்தேன். அது வரைக்கும் ஒரு சின்ன 14 இன்ச்சு போர்ட்டபிள் பிளாக் அண்ட் டிவி யாரோ ஒரு சொந்தக்காரன் கொடுத்தது தான் பார்த்துன்னு இருந்தோம். இதுதான் நம்ம திருப்பி கொடுக்கறது. நமக்காக உழைச்சவங்களுக்கு, நமக்காக வாழ்ந்தவங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளுக்கு அது ரிட்டர்ன் என்றைக்கும் கிடைக்காது. அதுதான் நம்ம பண்ண சக்ஸஸ். ஒன்றுமே தெரியாது இருந்த நம்ம பேரை கூகுளில் அடிச்சிங்கன்னா ஒரு பேஜ் வர்றதுக்கு காரணம் என்ன? கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்டிஸ்ட் ஆகிட்டோம், நல்ல சம்பளம் வந்துடுச்சு, அத்தோட விட்டோம்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5000 சயின்டிஸ்ட் இருக்கிறோம். 5000 சயின்டிஸ்ட் எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் தெரியும்? கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம எப்படி திருப்பி கொடுக்குறோம்? எல்லாத்தையும் இந்த சொசைட்டிலிருந்து வாங்கணும். கல்வியை வாங்கணும், காற்றை வாங்கணும், தண்ணி வாங்கணும், எல்லாம் வாங்கணும். என் நாட்டுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் இந்த வெதர் ரிலேட்டடாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெடி பண்ணோம்.
காற்று எவ்வளோ போகுது, எந்த வேகத்தில் இருக்குது, எந்த திசையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏர்போர்ட்ஸ். அதை இந்தியா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருந்தோம், இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஒரு சிஸ்டம் 60 லட்சம் ரூபா. அது யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமானது டிஃபென்ஸ். ஏர்ஃபோர்ஸில் ஒரு சிஸ்டத்தை போய் போடுறீங்கன்னா அவனுக்கு தெரியும் தஞ்சாவூரில் இருக்கிற ஏர்பேஸ் எப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு தெரியும். நீங்கள் ஃபாரின்லேருந்து வாங்குறீங்க சிஸ்டம், அவனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். எங்கெங்கே நம்மகிட்ட ஏர்பேஸ் இருக்குது தான் கண்டுபிடிச்சிருவான். அதை நாங்கள் இந்தியாவிலே தயார் பண்ணோம். இந்தியாவில் தயார் பண்ணி இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம ப்ராடக்ட் ஆச்சுங்களா, நம்மளுடைய சொந்தம் ஆச்சுங்களா. சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வெளிநாட்டுக்கு போகாது. இது செஞ்சதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்முடைய ப்ராடக்ட் யூஸ் ஆனதால் எங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. எங்களுடைய ப்ராஜெக்ட் லீடருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. ஏன், நானும் நல்ல வேலை கிடச்சிடுச்சு, நல்ல சம்பளம் ஆயிடுச்சு, ஒரு பொண்டாட்டி 2 புள்ள ஆயிடுச்சு, 3 கார் ஆயிடுச்சு, ஒரு வீடு ஆயிடுச்சுன்னு இருக்குல்ல. சாப்பிட்டதை வேலை செய்யலைன்னா ஜீரணம் ஆகாது. என் நாடு கொடுத்ததுக்கு நான் திருப்பி கொடுக்கலன்னா என் வாழ்க்கை சிறப்பாகாது. இதுதான் ஒரு மனுஷனும் எடுத்துக்க வேண்டியது. நம்ம அப்பா அம்மாவை எப்படி மேலே கொண்டு வரணும். அப்பா அம்மாவை நினைச்சுன்னா வாழ்க்கையில நம்ம தூங்கவே மாட்டோம். என் நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. நான் சேரும்போது என் கூட சேர்ந்ததுல ஒரு கிட்டத்தட்ட பாதி பேர் ஃபாரின் போயிட்டான். அப்போ சம்பளம் 18,000 ரூபா. நான் சேரும்போது பாதி பேர் வேலை ஃபாரின் போயிட்டான். அதில் ஒருத்தர் வேலையை விட்டதுக்கான ரீசன் சொன்னார், கல்யாணம் பண்ணுறேன், பொண்ணு வீட்டில் எனக்கு ஃபோர்டு ஐக்கான் கொடுக்குறாங்க, இந்த சம்பளத்தில் பெட்ரோல் போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனவர். நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்ததுக்கு இந்த கவர்மெண்ட்டு வேலை கொடுத்துருக்குது. அதனால தான் இன்னும் 22 வருஷமாக இங்கேயே இருக்கிறேன், இங்கேயே தான் இருப்பேன். நம்மளும் வெளிநாடு போனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சுவாமி ஐஏஎஸ்சி இந்தியாவில் நம்பர் 1 காலேஜ், நம்பர் 1. ஐஐடி கூட 23 வந்துடுச்சு. ஐஏஎஸ்சி ஒன்னே தான் இன்னும் இருக்குது. அது உருவான கதை எப்படி தெரியுங்களா? நம்ம சுவாமி விவேகானந்தா கப்பலில் போயின்னு இருக்கும்போது டாட்டா அவர் வந்திருந்தாப்புல அதே கப்பலில் 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாப்புல, விவேகானந்த சுவாமி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. நாங்கள் ஜப்பானுக்கு போகிறோங்க, அங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, அங்கே போகிறேன்னு. இவர் கேட்குறாப்புல, ஏன் அது இந்தியாவில் இல்லையான்னு கேட்டாப்புல. இந்தியாவில் இல்லையே நாப்புல, ஏன் உருவாக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன எண்ணம் தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ன்றத இந்தியாவில் வந்ததுக்கான முத காரணம். ஏன் உலகம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறத விட ஏன் உலகம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும்தான் நீங்க தனியா இருப்பீங்க. இல்லை 10ஓட 1. நம்ம பாரதி சொன்ன மாதிரி சாதாரண மனுஷனா சாவன்னு நினைச்சேன். என்ன, இந்தியாவில் 180 கோடி பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு கூகுளில் போனால் உங்களுக்கு விக்கிபீடியாவில் ஒரு வெப்பேஜ் கிடைக்கும். சாதிச்சா மட்டும்தான். நீங்கள் விக்கிபீடியாவில் வரணுமா, இல்லை கீழே இருக்கணுமா மேலே இருக்கணும்? எங்கள் அம்மா சொல்லலாம், குன்றிலிட்ட விளக்கா இருக்கணுமா குடத்துக்குள்ளிட்ட விளக்கா இருக்கணுமான்னு. நம்ம தான் குடமே இல்லை இல்லைம்மா, அப்போ நம்ம குன்று மேலே தான் ஏறணும். நம்ம ஏமா சின்னதாக திங்க் பண்ணணும்? ஒரு இளைஞனும் இதை மனசுக்குள்ள நினைச்சிங்கன்னா நிஜமாலுமே ஒரு நாள் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க கூட இங்கே ஒரு நாள் உக்காரலாம். உங்களுக்கும் சால்வை விடும். 17க்கு 17 தான் எங்கள் வீட்டோட சைஸு. அதுக்குள்ளே தான் எங்களுடைய கிச்சனு, பாத்ரூமு, பெட்ரூமு, லிவிங் ரூமு, ஹாலு எல்லாம். இன்னைக்கு நான் வாங்கின அவார்டை வைக்கிறதுக்கே ஒரு ரூம் வேணும். நம்ம காமராஜருக்கு சால்வை கொடுத்தாங்கன்னா அந்த சால்வை யாருக்குன்னா கொடுத்துருவாப்புல.
அண்ணா கொடுத்தாருன்னு யாருன்னா கொடுத்துருவாப்ப. தேவைப்படுறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு வரதெல்லாம் யாருன்னா கொடுத்துருவேன் நான். நம்ம சேயன் அவர்கள் கேட்டாலும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாப்புல, எங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க அடையாரில், லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, அங்கே ரூம் போட்டுறேன்னு. காரை அனுப்பிடுறாங்க. எதுக்குங்க காரு, மொபைல் எடுத்தேன்னா ரேப்பிடோ இருக்குது, ரேப்பிடோ புக் பண்ணால் இங்கே வந்துட போகிறேன் நான், எனக்கு எதுக்குங்க காரு சொல்லுங்கள். திருவண்ணாமலேருந்து மெட்ராஸுக்கு 122 பஸ் நம்பர், 122 LSS, 122 PP, 122 எக்ஸ்பிரஸ், ஒன்றுக்கு 3 ரூபா வித்தியாசம். நாங்கள் 120 தான் ஏறுவோம், எல்லா இடத்துலையும் நிற்கும். 3 ரூபா மிச்சப்படுத்தலாம் இல்லை வேலை தேடும்போது. அப்படி தான் சென்னைக்கு வந்தது நம்ம வேலை தேடும்போது. இன்னைக்கு பதவி வந்துடுச்சு, காமராஜரை மறந்துட்டு கார் அனுப்புங்கன்னு சொல்லலாமா? மத்திய பிரதேசில் ஒரு ஜட்ஜிங்க, ஜட்ஜி ஆனதுக்கப்புறம் சம்பளத்தை பாதியாக்கிட்டாப்புல. எனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் வேணாம், பங்களா வேணாம், எதுவுமே வேணாம். நடந்தே வராருங்க ஹைகோர்ட்டுக்கு. காரணம் என்ன சொல்கிறாப்புனா, எங்கள் அம்மா ஒரு பிரச்சனைக்காக நடையா நடந்தாங்க கோர்ட்டுக்கு, அந்த மாதிரி எந்த தாயும் கஷ்டப்படணுக்காகவே நான் ஜட்ஜ் ஆனேன். ஜட்ஜ் ஆனதுக்காக எல்லா ஃபெசிலிட்டியும் எனக்கு வேணாம், மக்களுக்கு குறை தீர்க்கிறது என்னுடைய வேலைன்னு சொன்னாப்புல. ஸோ இந்த ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கூகுளில் பேர் அடித்தா வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. அந்த முயற்சி எப்படி தெரியுமா? அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, தூக்கத்தில் வர்றது கிடையாது கனவு, தூங்கவே விடாது அதுதான் கனவு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நாள் பேப்பரில் வரீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு சொல்லலாம், பாடுறா என் ஃபோட்டோ பேப்பரில் வந்துடுச்சேன்னு. அல்ல சொன்னாப்புல நம்மளது ஃபோட்டோ தினமணியில் வந்துடுச்சுன்னு சொன்னாப்புல. அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ். ரெகக்னேஷன் இஸ் த சக்ஸஸ். கோலி சோடான்ற படத்தில் கான்செப்டே அதுதான். அடையாளம், ஐடென்டி, ஹவ் இட் வில் கம் ஒன்லி த்ரூ அவர் எஜுகேஷன். வியர்வை சிந்தினால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சிந்தாத வேர்வை உடம்புல இருந்தால் நோயும் வரும், முன்னேற்றமும் தராது. தூங்காத இரவு கெடும், தூங்கிவிட்டால் வாழ்க்கை கெடும். வாழ்க்கையை கெடாமல் நினச்சிக்கிட்டு முன்னேறுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். ஜெய்ஹிந்த்.
Reverend Swamiji, Honorable Justice, other members on the dais, students, faculty, and other participants to this event. It's indeed a very honor to me to be a part of this program. And first of all, I feel nostalgic because I'm also a proud alumni of Sri Sharada College for Women, run by Ramakrishna Mission. And my memory goes down the lane 30 years back, where these institutions are known for their discipline. நீங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்திருக்கிறதே, that is a proof that how these institutions are well disciplined and well cultured. And let me congratulate Dr. Murugan, the Lions Club of T Nagar, and the management of this institution first for having organized this event on a very auspicious day. There cannot be any better day than this day where we are celebrating the Perunthalavar Kamaraj's birthday, where education is the prime importance. And எவ்வளவோ சாதனைகள் அவர் பண்ணியிருந்தாலுமே கல்விக்காக அவர் செய்த சிறப்பு, கல்வி செல்வமே குறையற்ற செல்வம் என்ற சிந்தனையால் ஒவ்வொரு நாளும் ஓயாமல் அதை செயலாக்கம் கொடுத்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்று எல்லோருக்கும் கல்வி ஒரு சிறந்த வரமாக கிடைக்கப்பெற செய்தவர் பெருந்தலைவர் காமராஜ். அப்படிப்பட்ட அவருடைய பிறந்த நாள் அன்று இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம், அவர் பெயரிலேயே இருக்கின்றது பெயர் பெருந்தலைவர் என்று, இந்த லீடர்ஷிப் ஸ்கில் ப்ரோக்ராமை வந்து ஃபார்முலேட் பண்ணது வந்து ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் பாராட்டுகள் சார். அண்ட் காமராஜர் சார் வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல வந்து we have to plan for generations. A leader is one who plans for generations. அதனால தான் நம்மலாம் இன்னைக்கு கல்வி அறிவு பெற்று இருக்கிறோம். And he also told that it is nothing, education is nothing but a simple soul of the society which has to pass on to many generations. So in that way we are all very fortunate to get education, and you students are very fortunate to get education in this privileged institution. Leadership பத்தி சொன்னா வந்து நிறைய பேசலாம், because when you go through the management books there will be a lot of things told about leadership. What are the qualities of leadership and how a leader is, recognized as a leader. According to me, leaders are not born. You shape your characteristics and traits to make yourself a good leader. யார் ஒரு good leader? If you go through the management books, நிறைய qualities சொல்லியிருப்பாங்க. According to me, a good leader is none other than a person who has self-confidence in himself first. Swami Vivekananda சொல்லியிருப்பாங்க, if you don't have faith in yourself and if you don't have confidence in yourself, you cannot have confidence in God. ஸோ அன்லெஸ் உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு சிறந்த லீடராக வந்து இருக்க முடியும். Another point is a leader should have lot of patience and perseverance. இந்த patience and perseverance பற்றி சொல்லும்போது என்னோட லைஃப் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இதை. See, when I completed MBA and started entering a banking career, I am a banking and finance person as sir was introducing. பேங்கிங் கேரியருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எவ்வளோ ஒரு ட்ரீம்ஸோட எவ்வளோ ஒரு ஆஸ்பிரேஷன்ஸோடு நம்ம என்ட்ரு ஆகுவோம். நீங்கள் எல்லாருமே கூட அப்படி தான் when you complete your final year and step into your career, especially ஒரு பேங்க் மேனேஜர் போஸ்ட் அப்படிங்கும்போது ஒரு 30 years back I am talking about, it is a very prestigious position. ஸோ அதுக்காக வந்து I got selected as a topper in campus, and when I joined at the age of 23 with a lot of dreams, அங்கே போய் ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா 2 மணிக்கு வந்து அந்த கேஷ் கேபின் பின்னால் உட்கார வச்சுருவாங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரே நறுவில் ஃபுல்லாக கேஷ், அதை உட்காந்து எண்ணணும். இதுதான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோட வேலை. அது எண்றது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, 4 hours a day for 8 months. யூ கேன் ஜஸ்ட் இமேஜின். இதுக்கு வந்து ஒரு MBA படிச்சிருக்கணுமா, ஒரு பேங்கிங் படிச்சிருக்கணுமா? அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் போகும்போது ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ரிக்வெஸ்டட் மை மேனேஜர் தட் ஐ எம் கோயிங் டு குவிட் மை ஜாப். இந்த கேரியர் எனக்கு வேண்டாம், ஐ வாண்ட் டு குவிட். யூ கெட் அ கேஷ் கவுண்டிங் மிஷின், அதர்வைஸ் ஐ வில் குவிட். இன்றைக்கி ஒரு கேஷ் கவுண்டிங் மிஷின் ஒரு பெட்டி கடையில் கூட இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஒரு 25-30 years பேக் இட் நெவர் யூஸ் டு பி இன் பிரான்ச்சஸ். உடனே அவர் ஹெட் ஆஃபீஸில் இதை ஒரு சாக்கா வச்சுட்டு வாங்கிட்டு த ஃபர்ஸ்ட் கேஷ் கவுண்டிங் மிஷின் வாஸ் இஷ்யூட் டு அவர் பிரான்ச். அன்னைக்கு நான் குவிட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு MD-யாவோ நான் இருந்திருக்கவே மாட்டேன்.
30 வருட காலம் கழிச்சு அதே வங்கிக்கு நான் எம்டியாக வந்து பொசிஷனில் வந்தேன். ஸோ தட் இஸ் த ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ். இன்றைக்கி உள்ள கேரியரில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 500 rupees ஒரு 1000 rupees ஒரு எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட பீப்புள் டென் டு ஸ்விட்ச் ஓவர் த கேரியர்ஸ். எந்த துறையில் பார்த்தாலுமே ஒரு நிரந்தரமான ஒரு ஜாபை வந்து எடுத்துக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலை மாறணும். அண்ட் அனதர் திங் இஸ் யங்ஸ்டர் ஷுட் பொசஸ் நாலேஜ். இப்போ இந்த லீடர்ஷிப் கிளாஸஸ் உங்களுக்கு நடக்கும், ஸ்கில் ட்ரைனிங் கிளாஸஸ் நடக்கும். வென் யூ கேன் ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் ஒன்லி வென் யூ ஹாவ் நாலேஜ். முன்னாடியெல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணணும்னா எய்தர் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் வில் ஹேவ் டு கோ டு த லைப்ரரிஸ், ஜேர்னல்ஸ், புக்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம படித்து தான் நம்ம கற்றுக்க முடியும். உலகத்தில் என்ன நடக்குது, ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் புக்ஸ் இருக்கும். இப்போ எல்லாமே உங்கள் கையிலேயே இருக்குது. But unfortunately, the younger generation are not making full potential use of the media available. It is only used for distractions, and most of your productive time is spent on that. Youngsters have a lot of creativity. And the creativity எப்படி productivity-யா convert பண்ணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. That is very important. One more thing பார்த்தீங்கன்னா, always we tend to give excuses. என்றைக்குமே சக்ஸஸ் உடனே வந்துடாது. என்னோட லைஃப் கேரியரில் நான் சொன்ன மாதிரி 30 years ஜேர்னிக்கு அப்புறம் தான் I was able to achieve the position of MD, which was a Government of India appointment. It is not that easy to climb. நீங்கள் வந்து ஒரு படியாக தான் ஏறணும். கிடுகிடுன்னு ஏறினீங்கன்னா கீழே தான் விழுவீங்க, ஏனையே விழுந்துரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கு வந்து பேஷன் கண்டிப்பாக வேணும். வாட் எவர் யூ டூ, எந்த கேரியரில் போனாலும் சரி, எந்த ஜாபில் போனாலும், புட் யுவர் மைண்ட், சோல் அண்ட் பாடி இன்டு இட். நெவர் கிவ் எக்ஸ்கியூசஸ் ஃபார் யுவர் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் எங்கள் பேங்க்கில் வந்து, சின்ஸ் ஐம் கம் ஃப்ரம் தட் இண்டஸ்ட்ரி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் டார்கெட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாத்துக்கும் அது தெரியும். எனி சேல்ஸில், any organization, there will be a lot of targets given to the branch head. A branch head is a leader. In every branch, it is a head, the branch head will be the leader there. Targets கொடுக்கும்போது almost 95% people we will review. வருஷம் முடிஞ்சோன்னு we will review. 95% people, they will achieve the targets. ஆனால் ஒரு 5% they will start giving excuses. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெமிசஸை மாற்றணும், இங்கே பிஸ்னஸ் இல்லைம்பாங்க. 40 வருஷமாக அந்த ப்ரெமிசஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 40 மேனேஜர் நல்லா வேலை பார்த்துருப்பாங்க, சக்ஸஸாக இருப்பாங்க. பட் திஸ் பர்சன் வில் கம் அண்ட் டெல் ப்ரெமிசஸ் இஸ் நாட் கரெக்டாக, அதை மாற்றணும். அதை விட்டு அடுத்து எங்கள் ஸ்டாஃப் பத்தலை, ஸ்டாஃப் கோஆப்ரேஷன் இல்லை. உங்கள் ஃபெயிலியருக்கு யூ ஆர் பிளேமிங் அதர்ஸ் அண்ட் கிவிங் எக்ஸ்கியூசஸ். இதையெல்லாம் தாண்டி ஃபைனலாக ஹெட் ஆஃபீஸே ப்ளேம் பண்ணுவாங்க. ஹெட் ஆஃபீஸ் பாலிசிஸ் தப்பாக இருக்குது, நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றணும். அப்படி உதாரணத்துக்கு அந்த மாதிரி தங்களுடைய ஃபெயிலியர்ஸோட ரீசன்ஸை ஆராயாமல், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணாமல் மற்றவங்க மேலே எக்ஸ்கியூசஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபெயிலியராகவே தான் இருக்கும். யூ கேன் நெவர் கம் டு சக்ஸஸ். ஒரு அழகான பூவை பார்க்குறீங்க, ஒரு ரோஜா செடியை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் எல்லாத்துக்கும்? என்ன ஞாபகம் வரும்? ரோஜா செடியை பார்க்கும்போது ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப அழகாக ஒரு தடவை சொன்னார், யூ see only the roses and not the thorns. முள்ளு இருக்கே அப்படின்னு பார்த்தா லைஃப் நெகட்டிவாக தான் இருக்கும். பட் அழகான ரோஜா அந்த முட்களிலையும் வந்திருக்குன்னு பார்த்தா லைஃப் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ see the positivity of life, work hard with sincerity and dedication. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. we earned. நான் இந்த வங்கித்துறையில் பணி எடுக்கும்போது I never wanted to become a MD. I never wanted to become a leader. But gradually several stages cross பண்ணும்போது, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும்போது, யூ கேன் ஆல்வேஸ் அச்சீவ் அண்ட் பிகம் அ லீடர். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஹவு யூ கெட் யோர் செல்ஸ் மோட்டிவேட்டட், ரன் டுவர்ட்ஸ் சக்ஸஸ், டெஃபினெட்லி சக்ஸஸ் வில் be at your side. And once again, I wish to congratulate the organizers of this program, and thanks for making me a part of this function. Wish you all the very best. Thank you. இந்த நேரத்தில் ஒரே ஒரு இதை நான் சொல்லி ஆகணும். மேடம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிடுறேன். மேடம் ரெப்கோ பேங்க்கில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள 5 லட்சம் மகளிருக்கு நுண்கடன் வசதியை உருவாக்கி மாநிலத்திலேயே முதல் பெண்மணி விருது பெற்றவர்கள். அப்போதைய முதலமைச்சரிடம் அவர்கள் அந்த விருது, அது மட்டுமல்ல, ஈவுத்தொகைன்னு சொல்லுவாங்க, வங்கி மக்கள்லாம் தெரியும், ஆண்டுதோறும் அந்த ஈவுத்தொகையை அப்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த நிதி செயலர் எல்லாம் இருந்து அட்டப்படம். இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா?
அறிவியல் பூங்கான்னு ஒரு சயின்ஸ் ஜேர்னல் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் கடந்த 21 ஆண்டுகளாக வெளியிடுகிறோம். அந்த அட்டை படத்தை அலங்கரித்த பெருமை இந்த அம்மையாருக்கு உண்டு. ஆகையினால் தான் இன்று அழைத்தேன். இந்த லீடர்ஷிப் நம்ம நடத்த போகிறோம்ல, குழந்தைகள் 7th ஞாபகம் வச்சுங்க. இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் யாருக்கு கொடுக்குறோன்னா 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்கள், கல்லூரியிலே ஃபஸ்ட் இயர்லேருந்து பிஜி வரை உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, அவர்களுக்கெல்லாம் வழங்குகிறோம். நினைத்து பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, எம்டி ஆவேன்னு நான் நினைக்கலேன்னாங்க. நாம் இப்போ உள்ள குழந்தைகளை என்ன சொல்கிறோம், அதுக்காகத்தான் லீடர்ஷிப், அதுக்கு பேரே என்ன வச்சுருக்கோம், லீடர்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட், தலைமை திறன் மேம்பாட்டு பயிலரங்கம், அதனுடைய தொடக்க விழா. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா 5 லட்சம் மகளிரை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கிய பெருமை படைத்த அந்த பெருமாட்டி இங்கு வந்து உங்கள் மத்தியில் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், she will also be one of our resource person in our leadership workshop என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக செய்வார்கள். அவருடைய நோக்கம் என்ன, இந்த மாநிலம் பயனுற வாழ வேண்டும் என்று. Thank you, ma'am. Thank you, sir. I now warmly welcome PMJF Lion or Punjaba Kesan sir to deliver a few words. அவையில் வீட்டிற்கும் சான்றோர்களே, கல்லூரி செல்வங்களே, மாணவமணிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, எனக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பேசுகிறேன்னே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. இப்போ ஸோ என்னை பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். பத்மஸ்ரீ சொன்னார் இல்லையா, அதே மாதிரி நானும் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவன் தான். ஒரு அரசினர் ஸ்கூலில் தான் படித்தேன். 1973 SSLC பாஸ் பண்ணேன். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போனேன், அதுலேயும் ஃபஸ்ட்டு மார்க்கு. காலேஜில் எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாங்க. பாபே அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பாம்பே, அதில் போய் நீ ஜாயின் பண்ணிங்கன்னு ப்ரொஃபஸர் லெட்டர் கொடுத்தாரு. இப்போ நான் அதுக்கு போகலை. ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ எம்எஸ்சி படிக்காத, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வராத, சிஏ படி அப்படின்னாங்க. சிஏனா எனக்கு என்னன்னு தெரியாது. இப்போ டெபிட்டும் தெரியாது, கிரெடிட்டும் தெரியாது, ரெண்டுமே தெரியாத 1977 வருஷம் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். ஒரே அட்டம்ப்டில் சிஏ இன்டர்மீடியேட் பாஸ் பண்ணிட்டேன். 77 ஜாயின் பண்ணுறேன், 78 சிஏ இன்டர்மீடியேட் முடிச்சாச்சு. ஆடிட்டர் சொன்னார், அந்த பையன் மட்டும் ஊர்லேருந்து வந்திருக்கானே, அவன் மட்டும் பாஸ் பண்ணுவான், பாக்கி பேரெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்கப்பா, அவனை பார்த்து படிங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் பிகாம் படித்த பசங்களுக்கெல்லாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து அக்கௌண்டன்சி சொல்லி கொடுப்பேன். ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் வரும்போது, இங்கே பிகாம் இருக்காங்களா மக்கள், பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? வெரி குட், வெரி குட். பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இன்ட்ரின்சிக்காக சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதை படித்ததுனால அதை அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்து நான் முதல் அட்டம்ப்ட்லேயே வெளியில் வந்துட்டேன். வந்ததோடு இல்லாமல் 1979 பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் திருச்சிராப்பள்ளியில் ஒரு வேலை கிடச்சாச்சு எனக்கு. 79-80 இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினியாக அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். 1 இயர், 14,000 பேர் எம்ப்ளாயீஸ், சயின்டிஃபிக்கலி மேனேஜரி கம்பெனி அந்த காலத்தில், 14,000 எம்ப்ளாயீஸ். அதில் 1 இயர் அப்ரெண்டிஸாக இருந்து 80 வெளியில் வந்து என்னுடைய சிஏ கோர்ஸ் ஃபைனல் பாஸ் பண்ணி இப்போ நான் வந்து இண்டிபெண்ட் 10 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்தது பிறகு இப்போ இண்டிபெண்ட் ப்ராக்டிஸாக 36 வருஷம் முடிச்சிருக்கேன் as a chartered accountant. I have my own office. We have trained about 200 students so far for CA course. எல்லாத்துக்குமே என்ன காரணம் என்னென்னா, விடாமுயற்சி வாழ்க்கையில் வேணும். எல்லாரும் நல்லா கேட்டுங்க மாணவ செல்வங்களே, விடாமுயற்சி. செல்ஃபோனில் மூழ்கி இருக்கக்கூடாது. செல்ஃபோன்லாம் விட்டுருங்க, அது நாலேஜ் இருக்கிறதில்ல, இல்லாமல் இல்லை. செல்ஃபோனையும் பாருங்க, பட் உங்களுடைய என்ன முயற்சிங்கிறத ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் உங்கள் ரூமில் எழுதி வைங்க. டெய்லி அதை பாருங்கள். நான் இதுவாக ஆகணும், நான் இதுவாக ஆகணும்னு நீங்கள் எழுதி வச்சதை டெய்லி பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆகிடுவீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு தோல் கொடுக்கும். செய்வீங்களா? அதை செய்வீங்களா? வெரி குட். அதை இன்னிலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு பிறகு நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் லயன்ஸ் கிளப் ஆர்கனைசேஷனில் இருக்கேன். நான் இன்டர்நேஷ்னல் லயன்ஸ் ஆர்கனைசேஷன். அது மெல்வின் ஜோன்ஸுங்கிறவர் அது ஆரம்பித்தார். 100 வருஷத்தை கடந்து இருக்குது. உங்களுக்கு தெரியும், லயன்ஸ் அரிமா சங்கம்ங்கிறது தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோட்டரி சங்கம் இருக்குது. அரிமா சங்கத்தோடு பார்த்தோம்னா எங்கே போனாலும் விஷனுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மெயினாக ப்ராஜெக்டாக வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். எங்களுடைய மொத்தமே வேர்ல்டு வைடு ஒரு 14 லட்சம் பேர் இருக்கோம். இப்போ
சார்லாம் புது மெம்பராக அதில் சேர்ந்துருக்காங்க. ஐயாலாம் புது மெம்பராக போன வாரம் இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எங்கள் லைன்ஸ் கிளப் ஆஃப் டி நகரில் வேர்ல்டு வைடு 14 lakhs பீப்புள் இருக்கோம். இங்கே சென்னையில் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நான் 324 1Cங்கிற டிஸ்ட்ரிக்டை சார்ந்தோம். அதில் நான் படிப்படியாக கிளப் லெவல்லேருந்து மேலே வந்து இப்போ ரீஜனல் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கேன். இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பண்ணக்கூடிய சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். லாஸ்ட் வீக்கு 1 crore செலவில் மொபைல் ஸ்க்ரீனிங் வேன், மேமோகிராம் வேன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். 1 crore செலவில் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலோட ஒரு டைப் பண்ணி இப்போ கொடுத்துருக்கோம். அதை லயன்ஸ் கிளப் எங்களுடைய கிளப்புக்காக வேண்டி இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்காக 52 வாரத்தும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கெல்லாம் தேவையோ எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ. அது மொபைல் மேமோகிராம் ஸ்க்ரீனிங் மிஷின் ஃப்ரீயாக இருக்குது. அதை தவிர பல இடங்களில் நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே என்ன ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு டியூஷன் கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 1000 பேர் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அதில் விமன் எம்பவர்மெண்ட் படி செஞ்சுருக்கோம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஹவர்ஸில் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டியூஷன் கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லித்தரோம். ஹிந்தி கிளாஸ் இருக்குது, மேத்ஸ் கிளாஸ் எல்லாமே சொல்கிறோம். இப்போ லேப்டாப்பை வச்சு அதுவும் நாங்கள் சரி பண்ணி மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் ஹவர்ஸில் ஃப்ரீயாக பண்ணுறோம். அதில் இதற்கு மேலாக என்னுடைய முயற்சியில் ஒரு ஐஏஎஸ் பையனை நான் படிக்க வைக்கிறேன். கடந்த ஒரு 5-6 வருஷமாக அவனை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு லெவல் வரைக்கும் வந்துட்டார் அந்த பையன். இன்னும் ஒரு முயற்சியில், ஒரு மதுரையிலேருந்து வந்த பையன், ஒரு முயற்சியில் அவர் பாஸ் பண்ணி ஹி வில் பிகம் ஏ கலெக்டருங்கிறது அவர் ஒரு உறுதி அளிச்சிருக்காரு. அவர் நல்ல மார்க்கு, நல்ல பையன்தான். ஆனால் கடைசி அட்டம்ப்டில் கொஞ்சம் இந்த தடவை முயற்சியில் வெளியில் வர்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய லயன்ஸ் கிளப்பில் ஸ்காலர்ஷிப் நிறைய பேர் கொடுக்குறோம். அதை ஹங்கர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், ஹெல்த் கேம்ப் பண்ணுறோம், டயாலிஸ் சென்டர் திருவான்மியூரில் வச்சுருக்கோம், அதுவும் ஃப்ரீ தான். அது இதே மாதிரி காலேஜில் டிஜி வைஷ்ணவா காலேஜ் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பிளட் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை ஒரே 2-3 ஸ்கூலில் ஆர்ஓ பிளான்ட்டும் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்ஓ பிளான்ட் நல்ல குட் ட்ரிங்கிங் வாட்டரும் நாங்கள் வச்சுருக்கோம். ஹியரிங் எய்ட் கொடுக்குறோம். இது மாதிரி பல வசதிகளை நாங்கள் லயன்ஸ் கிளப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறோங்கிறத ஒரு தாழ்மையோடு உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வரிகளிலே சேயோன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பர்களே, அவர்களை பற்றி சொன்னேன், இவர்கள் யார் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அதாவது எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கன் பழிகானேன் கண்ட இடத்தும்பாங்க. அது மாதிரி சில பேரை பார்க்கும்போது என்னென்னு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அரிமா சங்கத்தில் டி நகர் சங்கத்தினுடைய தலைவரானார், அப்புறம் ஜோனல் சேர்பர்சன் ஆனார், இப்போ ரீஜன் சேர்பர்சனாக இருக்கிறார். இஸ் எ வெரி குட் மென்டார். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பெரிதும் பாராட்டக்கூடிய ஒரு ரீஜன் சேர்பர்சன் யாருன்னா அவர் பஞ்சாபகேசன் அவர்கள். மிகச்சிறந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இஸ் எ வெரி குட் கைட், மென்டார் அண்ட் விஷனரி. அதனால் அவர் வந்து he will also be one of our resource persons. பாருங்க, இங்கு வந்து பேசுகிறவர்கள் அனைவருமே இந்த இளைஞர்களை தலைவராக்குவதில் பெரும் துணையாக இருக்கப் போகிறார்கள். இது தொடக்கம், இன்னும் வளரும். Warmly welcome Honorable Justice T.N. Vallinayagam sir to deliver the special address and to present the study material. அவையினை அலங்கரிக்கின்ற ராமகிருஷ்ண பரமஹம்சர்களே, விவேகானந்தர்களே, காமராஜர்களே, இந்த அரங்கில் இருக்கின்ற மாணிக்கங்களே, நான் ஏன் அவ்வாறு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு வயது 86. அதனால் நிச்சயமாக ஐ கேன் பிளஸ் யூ. நான் அதிகமாக நேரம் எடுக்க விரும்பலை. காமராஜர் சிறந்தவர், எங்கள் ஊருக்காரர், விருதுநகருக்கு பக்கத்தில். அவர் வந்து நிறைய படிக்கலை, அவர் படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட எது மிகமாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா காமன் சென்ஸ். அந்த காமன் சென்ஸ் என்பது ஒரு வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது ஒவ்வொரு நிலையிலும் அவர் சொன்ன மாதிரி வயிற்றுக்கு சோறிட வேண்டும் அப்படின்னு பாரதி பாடின மாதிரி சோறு போடணும்னு
பசங்களுக்கு சொன்னவர் அவர். இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். மற்றொன்று காமன் சென்ஸ் என்றால், நான் சட்டம் படிக்கின்ற காலத்திலே தொழிலை ஆரம்பிக்கும் போது எனது குரு சொன்னார், சட்டம் என்பது காமன் சென்ஸ். காமன் சென்ஸுக்கு அகெயின்ஸ்டாக என்ன இருந்தாலும் இட் இஸ் நாட் லா அட் ஆல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடுத்த உடனே உதாரணம் சொல்ல முடியும். அன்னைக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் கோவலனை தண்டிக்கும் பொழுது கோவலன்ட்ட ஒரு வார்த்தை, எப்பா இப்படி சொல்கிறான், நான் கொல்லன்னு சொல்கிறான், நீ தான் திருடுனேனே, நீ திருடுனியா அப்படின்னு கேட்டிருந்தால் கோவலன் தப்பியிருப்பான், அவன் சென்றிருப்பான். அவருக்கு காமன் சென்ஸ் இல்லை. 1000 புகழ்னாலும் காமன் சென்ஸ் இல்லை. அது மாதிரி விவேகானந்தருக்கு காமன் சென்ஸ் இருந்தாலும் எல்லோரும் என் உரு மக்களே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பித்தார். ராமகிருஷ்ண பரமஹரை பார்க்கும்போது விவேகானந்தர் கேட்கிறார், தெய்வம் எங்கே இருக்கிறது என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஒன்னுள் இருக்கிறது என்பதை உணர்த்தினார். ஆகவே நான் சொல்லுவதெல்லாம், இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய நாட்டின் அணிகலன்களாக இருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஒரு இடத்திலே தாமரை செல்வர், அவர் பேரிலேயே சிவராஜகோபால், சிவகுமார் ராஜகோபால், 3 தெய்வங்கள் இருக்கின்றன. சிவன் தன்மையை பேசலாம், முருகன் தன்மையை பேசலாம், சேயோன் இருக்கின்றார். கோபால் பகவத்கீதையின் ஆசிரியரை பற்றி பேசலாம். அடுத்தாப்புல இப்போ நம்ம சிங்கப்பண்ணேன்னு பார்க்குறோம் பேப்பரில். இது ஒரு தங்க பெண்ணாக 5000 பேர்களுக்கு அள்ளி கொடுத்த பெண்மணி இங்கே இருக்கின்றார்கள். அதுபோல் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதை என்று பாடிய மாதிரி அரிமா சங்கத்தில் உள்ள அனைவரும் பணி செய்வ பிறந்தவர்கள். தன்னை மறந்து இல்லாதவருக்கும் ஏழை எளியோருக்கும் கல்வியும் உதவியும் செய்ய பிறந்தவர்கள் இந்த அரிமா சங்கத்தினர். அத்தனை பேரும் சேர்ந்து கூடும் ஆலமரமாக இந்த கல்லூரியிலே நாம் உங்கள் முன் நிற்கின்றோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றோம். ஒரே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். நான் கர்நாடகத்திலே பணி செய்கின்ற பொழுது என்னை காட்பாடி பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் கூப்பிட்டாங்க. நான் போனேன். நானும் என் மனைவியும் சென்றோம். உங்களுக்கு தெரியும், முருகன் தான் எப்போதுமே எங்கே இருப்பார்? மலையில் இருப்பார். நாங்கள் மலை பக்கத்தில் அடிவாரம் போன உடனே எனக்கு என் மனைவிக்கு மாலை போட்டு கையில் ஒரு குடம் கொடுத்து மேளதாளத்தோடு மேலே கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அங்கே தடப்படல பூஜையெல்லாம் நடந்தது. நடந்து வந்து முடிந்த உடனே ரயிலுக்காக காத்திருந்தோம் காட்பாடி ஸ்டேஷனில். அப்பொழுது வேலூர் ஜெயிலில் சூப்பரண்ட் ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. ஐயா, ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன? உங்களுக்கு ஏன் இவ்வளவு மாலை மரியாதை செய்கிறவர்கள் தெரியுமான்னு கேட்டார். உண்மையிலே எனக்கு தெரியல. பதவிக்கா, படித்த படிப்புக்கா, செய்கின்ற வேலைக்கா தெரியலன்னு அவர் அழகாக சொன்னார். நீங்கள் இறங்கி இந்த காரில் இறங்கி உங்களுக்கு மேலதாளத்தோட கூட்டு போகிறது ஒரு பையன் பார்க்கிறான். அவன் மனதில் என்ன எண்ணம் வருகிறது என்றால், ஓஹோ, நாமும் படித்து இதுபோல் பதவி பெற்றிருந்தால் நமக்கும் இதுபோல் புகழும் பணமும் கிடைக்கும் அல்லவா என்கிற விதையை ஊனினீர்கள் அல்லவா, அதுதான் செய்தி என்று சொன்னார். அதுபோல் இந்த மண்ணிலே படிக்கின்ற ஒவ்வொருவர்களும் விவேகானந்தரை போல, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல, காமராஜரை போல, உன்னால் முடியும் தம்பி என்று நினைத்து பிடித்தால் உன்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதற்கு இறைவன் துணையும் பெற்றோரின் ஆசீர்வாதமும் உறவின் கையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். முருகன் அருகிலே இருக்கின்றார், சேயோன். எல்லோர் ஆசியும் உங்களுக்கு உண்டு. அடுத்த முறை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் நல்ல நிலையிலே, நல்ல பொசிஷனிலே வாழ வேண்டும். வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கே என்ற நிலையோடு வாழுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.
மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மிக அருமையாக பெருந்தலைவர் காமராசரை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொல்லும்போது ஒன்று நினைவு வந்தது, சொல்லுகிறேன் அன்பர்களே. 1970ஆம் ஆண்டு மாநில அளவிலான அபிராமி அந்தாதி ஒப்பித்தல் போட்டியில் முதல் பரிசு பெற்றேன். அந்த பரிசை வழங்கியவர் பெருந்தலைவர் காமராசர். எனக்கு 1970 இதை உங்கள்கிட்ட சொல்லல, மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது 1970ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் உள்ள மகாகவி பாரதியார் பயின்ற கல்லூரி, செலவு தந்தைக்கு 1000 சென்றது தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் 8 காண்கிறேன், இதை 40,000 கோயிலில் சத்தியம் செய்வேன் என்று பாடிய மகாகவி பாரதியார் பயின்ற கல்லூரியில் பயின்றவன் நான். அதுதான் மதிதா இந்து கல்லூரி, மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி. உங்களுக்கு தெரியுமா, அங்கே மாணவ செல்வங்களே இங்கே பாருங்கள், அங்கே யாரும் பேசக்கூடாது. அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்கள்ல, இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடிய எழுதியவர் யார் சொல்ல முடியுமா? யாரேன்னு ஒருவர் மாணவர்? வெரி குட். ரைஸ் யுவர், கிவ் a big hand to him. குட், தேங்க்யூ. அந்த மனோன்மணியம் சுந்தரனார் முதல் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் MDT ஹிந்து காலேஜ். அந்த கல்லூரியில் படித்தவன் நான். ஏன் இதெல்லாம் பெருமையோட சொல்றேன்னா, நாளைக்கு நீ இந்த கல்லூரியிலேருந்து வெளியில் போனேன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்களை, லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்த கல்லூரியில் பயின்றவன், அங்கே லீடர்ஷிப் பயிலரங்கத்தில் பயின்றவன். இன்று நான் ஒரு தலைவராயிருக்கிறேன், நாளை நீ சொல்ல வேண்டும். அதற்கு அத்தாட்சி தான் இது என்று சொல்லி அன்போடு வேண்டுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு வரை அங்கும் இங்கும் சத்தம் இல்லாமல் சித்திரப்பாவையின் அத்தகவு என செவி வாயாக நெஞ்சு களனாக கேட்டவை விடாது உளத்து அமையுங்கள்னு பவனந்தி முனிவர் பாடியிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? மேடை பேச்சை கேட்கும் பொழுது உங்கள் காதை திறந்து வையுங்கள். உங்கள் நெஞ்சு ஒரு குதில் மாதிரி இருக்கணுமா, அதெல்லாம் நெஞ்சுக்குள்ள போடுங்க, வேளும்போது வரும். நன்றி. முதல்வர் எவ்வளவு விழிப்போடும் பொறுப்போடும் இருக்கிறார் என்று அவர் சற்று எனக்கு ஒரு நினைவூட்டல் பண்ணினார். சில நேரங்களில் என்னை நான் மறந்து விடுவேன். நான் மணிக்கணக்காகவும் பேசுகிற ஆள், எனக்கு நிறைய கண்டிஷன் உண்டு, இன்க்ளூடிங் மை ஒய்ஃப். நீங்கள் நிறைய பேசுகிறீங்கம்மாங்க. அதாவது இந்த கல்லூரியில் நான் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இது முக்கியமானது. அவங்க சொன்னபடி அந்த 3 பேரையும் நம்ம அறிமுகப்படுத்திடலாம். இந்த கல்லூரியில் 30 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். 300 பேர்லேருந்து 30 பேர். அது நானாக தேர்ந்தெடுக்கல, அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், யாரெல்லாம் லீடர் ஆகணும்னு விரும்புகிறீங்க, இந்த கோர்ஸுக்கு வர விரும்புகிறீங்கன்னு. அப்படியே கை தூக்குனாங்க. 30 பேர் வந்துட்டாங்க. அதனால் அந்த 30ல் ஒரு லீடரை தேர்ந்தெடுத்தோம். அந்த லீடர் அங்கே வந்திருக்கிறார். தம்பி ஃபுல் பேர் சொல்லு. அந்த லீடரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பேர் சொல்லு. அவருக்கு பேர் ஸ்ரீ குஷல். நல்ல இல்லை. இப்போ அவருக்கு பொன்னாடை தானே, அவருக்கு ஒரு இந்த இது கொடுங்க, அந்த புக் இருக்குல்ல, புத்தகம், சின்ன பையன் புத்தகங்கள் கொடுங்க. சந்தோஷ் அவர்கிட்ட போய் வாங்கி இன்னொரு 5 பார்சல் வாங்கிருங்க, பரிசா கொண்டாங்க. இவர் வந்து he has been selected as the president of இளைஞர், அதாவது லீடர்ஷிப் ஒர்க் ஷாப்போட முதல் தலைவராக விவேகானந்தா கல்லூரியை சேர்ந்தவர். வாங்க. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அவருக்கு இந்த புத்தக நூலை வழங்கி மகிழ்வார்கள். அறிவியல் பூங்கா அந்த இது. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன், அதாவது மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டி நகர், அதனுடைய சுவாமிஜி வந்திருக்காங்க. நாங்கள் சுவாமிஜியை முதல்ல மரியாதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு நீதி அரசர்கள் பார்த்தீங்களா, சொல்லாமல் கைதட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வேணும். வெரி குட், நல்ல தட்டு.
அங்கிருந்து ஒரு மாணவன் டு ரெப்ரசன்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் அனுப்புங்க. ஒரே ஒரு மாணவன் கம். அவருக்கு புத்தகமும் உண்டு. அவங்க ஒரு அதாவது பிரின்சிபல் நீங்கள் சார், அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் மெட்ரிகுலேஷன் பிரித்திவ் 9th A வந்திருக்கிறாரே, ஓங்கி கரவொலி எழுப்புங்கள். ஹீ இஸ் எ லீடர். அதான் அடுத்தது இல்லை, இன்னொன்று, இங்கே எல்லாருக்கும் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். இது எல்லாருக்கும் 30 பிள்ளைங்களுக்கும் உண்டு. ஒரு லீட் இது மாதிரி முதல்ல நேரம் கழிச்சு கொடுத்தோம். எல்லாருக்கும் 30 பேருக்கும் கொடுப்போம், உண்டு. அடுத்து குண்டூர் சுப்பையா பிள்ளை சென்டினரி, குண்டூர் சுப்பையா பிள்ளை மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் சுகன்யா. அதனுடைய லீடர் யாருமா அன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன்? வாங்க. அவங்களாம் நான் ஐ ஹவ் ஆல்ரெடி செலக்டட். உங்கள் ஸ்கூலுக்கு தான் நான் வரல, அதுக்காக தான் உங்களை அனௌன்ஸ் பண்ண சொன்னேன். வாங்க. சுகன்யா இஸ் எ மியூசிக் டீச்சர். அந்த அம்மா பாடுற ஒரு பாடலை கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. அன்றைக்கி நான் உண்மையிலே இப்போ எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாள் அவங்களை பாட வைப்போம். ஹரிணி தான் ஸ்கூல் அந்த லீடர். ஒரு அம்மா உண்டு எல்லாரும். ஆமாம். அடுத்தது சிடிஎன், அதாவது சிடி தெய்வநாயகம். அந்த பள்ளி 100 பள்ளி, 94 ஆண்டுகளை அடைந்து இன்னொரு 6 ஆண்டுகள் 100 விழா கொண்டாட போகிறாங்க. அந்த பள்ளியின் ஆசிரியர் அவர், ஹீஸ் அ டீச்சர் கோஆர்டினேட்டர் பரத். அவங்க ஸ்கூல் லீடர் ஒருத்தருவாங்க. கரஸ்பாண்டன் வந்திருக்காங்க, அது ரொம்ப எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. வாருங்கள் அம்மா. சொர்ணா பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அந்த ஸ்டடி மெட்டீரியலையும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். இன்னும் மற்ற மாணவர்களுக்கும் இந்த நமது, அதாவது முதல்ல இந்த ஸ்மால் குரூப்பை முடிச்சிடலாம். மேடம் அப்படியே இருங்க. இந்த குண்டூர் சுப்பையா பிள்ளை ஸ்கூல் அந்த மற்ற 5 வாங்க, 4. அது மாதிரி சிடிஎன் மாணவர்கள் 4. ஒரு குரூப் ஃபோட்டோ வாங்க. சிடிஎன் 4 + 1 அந்த 5 பேர், அந்த 5 மாணவர்களும் ஆசிரியரும் வாருங்கள். எல்லாரும் அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோம். அவங்க எல்லாருக்கும் புக்கு. ஏனென்றால் இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய நிகழ்வு. நினைத்து பாருங்கள், இவர்கள் இந்த 30 பேருக்கும் தலைமை பயிற்சி கொடுக்கிறோம். லீடர்ஷிப் ட்ரைனிங் பியாண்ட் த சிலபஸ், பியாண்ட் த ஸ்கூல். தட் இஸ் தி எய்ம் ஆஃப் த ஒர்க் ஷாப். கைண்ட்லி மைண்ட் இட். ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கைண்ட்லி கீப் சைலன்ஸ். ப்ளீஸ் அப்சர்வ். Keen observation plus intelligent thought plus persistent search for truth gives progress.
அதற்கு 2 மணி நேர வகுப்பு, 13 வகுப்பு, 13 × 2 26 hours we will give training to them. That will be over within 3 months. Next batch will come another 3 months. Almost 4 batch முடிச்சிருவோம். அப்ப நினைத்து பாருங்கள், 1000 மாணவர்கள் உருவாக்குவோம் தலைவர்களாக. சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், 100 மாணவர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த உலகை ஆட்டி படைப்பேன் என்பார். 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து we conducted workshop for 3 months. We compiled the lectures presented by the resource persons and released the book Personality. நிறைவாக பன்னாட்டு அரிமா சங்கங்களின் டி நகர் கிளப்பின் மேனாள், தட் இஸ் இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் பிரசன்ட் டிஸ்ட்ரிக்ட் சேர் பர்சன் ஃபார் ஃபைனான்ஸ் அக்கவுண்ட்ஸ் எனக்கு ஒரு பெருந்துணை. நான் முதல்ல சொன்னேன், இந்த தலைவர் பதவியை நான் எடுக்க மாட்டேன்னு. நான் சொன்னேன், ஐ ஹாவ் மோர் ஃபங்க்ஷன்ஸு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு. இல்லை இல்லை, நீங்கள் வரணும், வாங்க அசோகன் மேடைக்கு வாங்க, அருமை நண்பர் அசோகன் அரிமா அவர்களே வாருங்கள். அவர் கேனரா பேங்கில் ஏஜிஎம்மாக இருந்து பணி நிறைவு பெற்றவர். அவர் லயன்ஸ் கிளப்பில் பல ஆண்டுகளாக இருக்கிறார். நான் சொன்னேன், நான் வேண்டான்னு. இல்லை இல்லை, நீங்கள் இருங்க, உங்களுக்கு உதவி செய்கிறேன் இருக்கிறார். அன்பர்களே, நிறைவாக ஒன்று, உட்காருங்க மேடம், ஒரே ஒரு நிமிடம். அதாவது நிறைவாக ஒன்று, நான் முதல்ல ரிசோர்ஸ் பர்சன் நிறைவேற சொன்னேன். இன்னும் ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இருக்கிறார், கவனிங்க. அவர் யாருன்னா வன்கலையின் வேந்தர் என்று நான் கூறுவேன். அவர்தான் சிலம்பம் உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர். வாங்க, அப்படியே வரலாம், அப்படியே வரலாம். நீங்கள் அவரை பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவர் உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் சுதாகரன். டாக்டர் சுதாகரன் அவர்கள் தான் உங்களுக்கு சிலம்பம் பயிற்சி கற்றுக் கொடுக்க போகிறாங்க. He has a wonderful team, not only in Tamil Nadu state, all over India, all over the world. He is having clubs. He is the president of World உலக சிலம்ப விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் சுதாகரன் அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியின் தலைவர் மாண்புமிகு நீதியரசர் டி.என். வள்ளிநாயகம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார்கள். இவங்களுக்கு சிலம்பம் பயிற்சி கொடுக்கிறதுக்கு அவர் பண்ண போறார். நிறைவாக இந்த காம்பியர் பண்ணாங்கல்ல 2 மாணவர்கள், உங்கள் கல்லூரி மாணவர்கள், அவர்களை நாங்கள் சிறப்பு செய்ய அழைக்கிறோம். அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்கி மகிழ்வோம். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இப்பொழுது இங்கே இணைப்புரை வழங்கினார்கள். அந்த அன்பு இளைஞர்களுக்கு வாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இவரை உங்கள் பேர் மறந்து ஒன்று சரிம்மா, நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் கிளாஸ் எடுத்தேன். என் கிளாஸில் நான் கொடுத்தது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். அந்த நிகழ்ச்சியை காம்பியர் பண்ணது நந்தகுமார். எனக்கு அவருடைய காம்பியரிங் மெத்தடு பிடிச்சது. உடனே பாராட்டி மகிழ்ந்தேன். இன்றைக்கு அவர் தான் காம்பியர் பண்ணுறாரு. ஸோ வேரெவர் ஐ கோ, வேரெவர் ஐ ஃபைண்ட் த நியூ டேலண்ட்ஸ், I will immediately give opportunity to them. That is my habit. Thank you very much. Now I request our Lions Club Secretary, Lions Club Secretary, and also as an old student of this illustrious college.
BCom sir. BCom inge dhaan varthu. I did my BCom here, 83-86 batch. On behalf of Lions Club of T Nagar, I thank the dignitaries on the stage and the guests who have come for this function and made it a grand success. Thank you all. We request everyone to raise for the national anthem. I request everyone to sing in synchronization. Jana Gana Mana Hatinayaka Jaya He Bharata Bhagya Vidata Punjab Sindh Gujarat Maratha Dravida Uchala Ganga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jala Sitaranga Dab Shubha Nabhe Jahe Dab Shubha Ashisha Mahe Dabe Dab Jaya Dada Jana Gana Mangala Nayaka Jaya He Bharata Bhagya Vidata Jaya He Jaya He Jaya He Jaya 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 He